விஷால், சந்தானம், அஞ்சலி, வரலட்சுமி, மணிவண்ணன் மற்றும் பலர் நடித்த மதகஜராஜா படத்துக்கான ட்ரெய்லரு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. இந்த படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த படம் ரொம்ப வருஷமாகவே பெண்டிங்கில் இருந்தது. ஒரு வழியாக பொங்கல் ஸ்பெஷலாக ஜனவரி 12ஆம் தேர்ஸில் ரிலீஸ் ஆக போகிறது. சூர்யாவுடைய ரெட்ரோ படம் மே ஃபர்ஸ்ட் வீக்கெண்டில் ரிலீஸ் பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாம். 4 நாட்கள் லாங் வீக்கெண்டு. இந்த படத்துக்கான ஒரு அப்டேட்டு பொங்கல் ஸ்பெஷலாக வர வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அது ரிலீஸ் டேட் அப்டேட்டுடன் பொங்கல் ஸ்பெஷலாக போஸ்டராக கூட இருக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். SK23 கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டெய்னர் டிஃப்ரெண்ட் ஜோனு 90% முடிஞ்சிருக்கு. 7 அல்லது 8 நாட்கள் போர்ஷன்ஸ் மட்டும் பெயிண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவகார்த்தியன். SK25 ப்ரோமோ ஷூட்டிங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பீரியடு படம் அது. ஜெயம் ரவி இந்த படத்தில் வில்லன் கேரக்டர்ல நடிக்கிறாரா. ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டரு அப்படின்னு சிவகார்த்தியன் ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படத்தோட ஷூட்டிங்கு ரஜினி சொல்லியிருக்காரு. 70% ஷூட்டிங்கு முடிஞ்சிருக்கு. இந்த ஸ்கெடியூல் நடக்கும் ஜனவரி 13 டு ஜனவரி 28 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேம் சேஞ்சர் படத்துக்கு சென்சார் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஜனவரி 10 இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும். நாக சைத்தன்யா, சாய் பல்லவியுடைய தண்டல் செகண்ட் சிங்கிள் நமோ நம சிவாய தி சிவ சக்தி சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சாங்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிப்ரவரி 7 இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும். டாக்ஸிக் ஃபர்ஸ்ட் லுக்கு நாளை வெளியாகிறதாக சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக. புஷ்பா 2 தி ரூல் படம் 1831 கோடிக்கு மேலே வசூலாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக. இந்தியன் சினிமாவின் இண்டஸ்ட்ரி 2 படம் புஷ்பா 2 படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடென்டிட்டி படம் 4 நாட்கள் வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் 23.20 கோடி வசூலாயிருக்கு. இது அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அஜித் உடைய குட் பேட் அக்லி படம் ஏப்ரல் 10 வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 10 ஏற்கனவே தனுஷுடைய இட்லி கடை படம் ரிலீஸ் ஆக போகிறது. இந்த 2 படமே கிளாஸ் ஆக போகிறது அப்படின்னு பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் அஜித் உடைய விடாமுயற்சி படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அது ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜனவரி எண்டு அல்லது பிப்ரவரி மந்த்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் பார்க்கும்போது அஜித் செம்மையா இருக்காரு. நேசிப்பாயா படத்துக்கு சென்சார் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஜனவரி 14 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும். அந்த படம் கிங்ஸ்டான் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகும். வணங்கான்லேருந்து முகிலின் மேலே வீடியோ சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோ சாங்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த படத்துக்கான ரன் டைம் 2 hours 3 minutes. மெட்ராஸ்காரன் ட்ரெய்லரு மற்றும் ஜூக் பாக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க்கும் ஜூக் பாக்ஸுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜனவரி 10 இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும். 2K லவ் ஸ்டோரி தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை பிளாக் பஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் வாங்கியிருக்காங்க. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதாக இருந்தது. இந்த படம் பிப்ரவரிக்கு தள்ளி போயிருக்கு. நீக் படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணுறது வெங்கட் ஏவி மீடியா. பிப்ரவரி 7 இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும். நித்யா மேனன் ஜெயம் ரவியுடைய காதலிக்க நேரமில்லை நியூ போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆடியோ மற்றும் ட்ரெய்லரு இன்று ரிலீஸ் ஆக போகிறது. ஜனவரி 14 இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும். கேம் சேஞ்சர் அட்வான்ஸ் புக்கிங்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஜூனியர் NTR பிரசாந்த் நீல் மூவி காஸ்டிங்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ருக்குமணி வசந்த் இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டர்லையும், தொவினா தாமஸ், பைஜு மேனன் இந்த படத்தில் முக்கிய ரோல்ஸில் நடிக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு.